2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். வார விடுமுறை நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டாலும் அதில் யாரையும் விட்டுவிடாமல் பட்ஜெட் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. நடுத்தர வர்க்கத்தினருக்கு வருமான வரி சலுகைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் அப்போது தேர்தல் நடைபெறவிருந்த பீகார், ஆந்திராவிற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டது பெரும் பேசுபொருளானது. அந்த வகையில் இந்த ஆண்டு அடுத்தடுத்த தேர்தலை சந்திக்கும் மாநிலங்களில் அதுபோன்ற அறிவிப்புகள் வருமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறிப்பாக நம் தமிழ்நாட்டிற்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன சிறப்பு திட்டங்கள் கிடைத்துள்ளன என்பதை பார்க்கலாம். ஹைதராபாத் டு சென்னை. முதலில் போக்குவரத்து. தமிழகத்தின் நீண்ட கால எதிர்பார்ப்பான அதிவேக ரயில் கனவு நனவாக தொடங்கியுள்ளது. சென்னை ஹைதராபாத் மற்றும் சென்னை பெங்களூரு ஆகிய 2 முக்கிய வழித்தடங்கள்ல அதிவேக ரயில் திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது சென்னையை சுற்றியுள்ள ஐடி மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு உதவுது. மேலும் 2ஆம் கட்ட நகரங்களான கோவை, மதுரை மற்றும் திருச்சி போன்ற இடங்களை நகர்ப்புற பொருளாதார மையங்களாக மாற்றவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. In order to promote environmentally sustainable passenger systems, we will develop 7 high-speed rail corridors between cities as growth connectors, namely Mumbai to Pune, Pune to Hyderabad, Hyderabad to Bengaluru, Hyderabad to Chennai, Chennai to Bengaluru, Delhi to Varanasi, Varanasi to Siliguri. அடுத்த அறிவிப்பு தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவை உள்ளடக்கிய பகுதிகளில் அரிய வகை கனிம பாதை, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள கனிம வளங்களை முறையா தோண்டி எடுத்து அவற்றை சுத்திகரித்து தொழிற்சாலைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பான கனிம வழித்தடம் அமைக்கப்பட இருக்கு. பொதுவா தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் கடற்கரை பகுதிகளில் இருக்கும் மணல்ல மோனோசைட் போன்ற கனிமங்கள் அதிகமாக இருப்பதால இந்த திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இது மொபைல் போன் தயாரிப்பு மற்றும் மின்சார வாகன உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை பெற உதவுது. ஏற்கனவே EV உற்பத்தியில முன்னணியில இருக்கும் தமிழகத்திற்கு இது மிகப்பெரிய பலம்தான். We now propose to support the mineral-rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors to promote mining, processing, research and manufacturing. அதேபோல ஜவுளித்துறையில உலகத்தரம் வாய்ந்த மெகா பூங்காக்களுக்கான முன்னுரிமை பட்டியல்ல தமிழகம் இடம்பெற்றிருக்கு. தொழில்நுட்ப ரீதியாக தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்துல இஸ்ரோ ஏவுதள பணிகளை வேகப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது தமிழகத்துல, குறிப்பா தென் தமிழகத்துல வேலை வாய்ப்பை உருவாக்கும் என கூறப்படுது. அடுத்ததா எதிர்பார்ப்பு இருந்தது விவசாயத்துறையில. விவசாயத்தை பொறுத்தவரை தென்னை விவசாயிகளுக்கென தனித்துவமான தேசிய தென்னை மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது பொள்ளாச்சி, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு பயன் தரும். India is the world's largest producer of coconuts. 30 million people, including nearly 10 million farmers, depend on coconuts for their livelihood. To further enhance competitiveness in coconut production, I propose a coconut promotion scheme to increase production and enhance productivity through various interventions, including replacing and non-productive trees with new saplings or plants or varieties in major coconut growing states. அடுத்ததா சுற்றுலாவை பார்த்தால் தமிழகத்தின் பொதிகை மலை மற்றும் மாநில எல்லையில் உள்ள பழவேற்காடு ஏரியை சூழல் சுற்றுலா தலமாக மாற்றவும் கண்காணிப்பு கோபுரங்களை அமைக்கவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது உள்ளூர் மக்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கும். India has the potential and opportunity to offer world-class trekking and hiking experience. We will develop ecologically sustainable mountain trails in Himachal Pradesh, Uttarakhand and Jammu Kashmir. Also in Araku Valley in the Eastern Ghats and Podigai Malai in the Western Ghats. ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தின் கட்டமைப்பு மற்றும் தொழில்துறைக்கு இந்த பட்ஜெட்டில் ஓரளவு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. இது தேர்தலில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.